எனதருமை 23ஆம் புலிகேசியே, நீ வாழ்க, நின் கொடை வாழ்க. தின்னுட்டு தூங்குறவங்க ஒரு பக்கம் அப்படின்னா, தன்னோட கடின உழைப்பாலையும் அயராத முயற்சினாலையும் உலக சாதனை பண்ணவங்க ஒரு பக்கம். இந்தியால இருந்து நியூசிலாந்து வரைக்கும், சைனால இருந்து பின்லாந்து வரைக்கும் 10 வயசுல இருந்து 78 வயசு வரைக்குமே பல பேர் இந்த உலகத்துல உலக சாதனை பண்ணியிருக்காங்க. படா சைஸ்ல உள்ள பில்லரை தாங்கி பிடிக்கிறது, கவுண்டிங்ல கண் மாதிரி இருக்குது, நாக்காலேயே மூக்க தொடுறதுன்னு இந்த உலகத்துல பல பேர் பல சாதனைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு சிலரை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். பின்னங்கால் புடதில் அடிக்க தலைதறிக்க ஓடுறது, 145 ரூபா வீரன் அடிச்சுட்டு ஜாக்கி சானுக்கே சவால் விடுற மாதிரி திறமைகள் உங்ககிட்ட இருந்துன்னா நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய வெப்சைட் www.guinnessworldrecord.com அப்படிங்கிறதுக்கு மெயில் அனுப்பிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விஷ்பி கராடி ஸ்டீல் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு பேர் பெற்ற ஒருத்தர் அப்படின்னா அது இவர் தான். லாங்கஸ்ட் டியூரேஷன் ஹோல்டிங் ஹெர்குலஸ் பில்லர்ஸ் அப்படிங்கிற கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டையும் இந்த ஆள் வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 2 கையிலுமே 170 கிலோகிராம் உள்ள பில்லரை 45 டிகிரி ஆங்கிள் 2 நிமிஷம் 10.75 செகண்ட்ஸ் இந்த மனுஷன் ஹோல்ட் பண்ணியிருக்காரு. இதுதான் இவர் வாங்கின முதல் ரெக்கார்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. கிட்டத்தட்ட 3 கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டை இந்த மனுஷன் வச்சிருக்காரு. ஜனவரி 15, 1980 குஜராத்தில் இருக்கக்கூடிய சூரத் அப்படிங்கிற இடத்துல இவர் பிறக்கிறாரு. இவர் அப்பா ஒரு ரெஸ்லர். சின்ன வயசுல இருந்தே தான் அப்பாவை பார்த்து வளர்ந்தனால தான் அப்பா மாதிரியே மிகப்பெரிய பலசாலி ஆகணும் அப்படிங்கிறதான் இவரோட ஒரே ஆசையாவே இருந்தது. ஆனா குடும்ப வறுமையினால பெங்களூர்ல இருக்கக்கூடிய இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு யூனிவர்சிட்டியில போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட 10 வருஷம் அந்த மனுஷன் பெங்களூர் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இப்படியே போய்கிட்டு இருந்தா நம்ம வாழ்க்கையில நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி 2015 தான் பார்த்துக்கிட்டு இருந்த வேலையை விட்டுட்டு உலக சாதனை பண்ண முயற்சி பண்றாரு. ஆனா இன்னைக்கு அதே பெங்களூர்ல ஸ்பார்டன் விஸ்பி மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமி அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி கராத்தே, ஜூடோ, MMA அப்படிங்கிற பல மார்ஷியல் ஆர்ட்ஸை பல குழந்தைகளுக்கு அவர் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இவரோட கடின உழைப்பையும் மீறி இவர் இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆவதற்கான ஒரே ஒரு காரணம் இவரோட சாதனையை எலான் மஸ்கே ட்விட்டர்ல போஸ்ட் போட்டு வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தார். இது உலக அளவுல பெரிய வைரலாக அதுக்கப்புறம் தான் இந்த மனுஷனை பத்தி உலகமே தெரிஞ்சுக்கிட ஆரம்பிச்சது. சேனல் டேப்பர் அப்படிங்கிற இவங்க கலிபோர்னியாவில் பிறந்து வளர்ந்தவங்க. இவங்களுக்கு 8 வயசு இருக்கும்போது இவங்க அம்மாவும் இவங்களும் ஒரு ஹாலோவின் போட்டோ ஷூட்டுக்காக ஒரு போட்டோ ஸ்டுடியோக்கு போயிருக்காங்க. அங்க 2 பேருமே நாக்க வெளியே நீட்டின மாதிரி போட்டோ எடுக்க அதை போட்டோ எடுக்க அந்த போட்டோகிராஃபரே வாய பிளந்துட்டாரு. எதனால அப்படின்னா 8 வயசு இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு அவங்க அம்மாவை விட நீளமான நாக்கு இருந்தது. இப்பவே டேப்பர் மற்றவங்களோட நமக்கு நீளமான நாக்கு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டாங்க. இதை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி 2010 லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நடந்த ஒரு கின்னஸ் ஈவென்ட்ல கலந்துக்கிறாங்க. நார்மலா ஒரு மனுஷனுக்கு கிட்டத்தட்ட 7 இருந்து 8 சென்டிமீட்டர் தான் நாக்கு நீளம் இருக்கும். ஆனா இவங்களுக்கு கிட்டத்தட்ட 9.75 சென்டிமீட்டர் நீளமான நாக்கு இருக்கு. இதனாலேயே இவங்க லாங்கஸ்ட் டங் அப்படிங்கிற வேர்ல்ட் ரெக்கார்டையும் வாங்குறாங்க. நமக்கெல்லாம் கொஞ்சோண்டு நகை வளர்ந்தாலே நமக்கு கடிச்சு துப்புற பழக்கம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே உண்டு. ஆனா ஒரு மனுஷன் கிட்டத்தட்ட 34 வருஷமா நகமே வெட்டாம இன்னைக்கு அதை கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டா மாத்திருக்காரு. லூ காங் ஹியூங் அப்படிங்கிற இவர் வியட்நாம்ல வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இவர் ஒரு ஃபுல் டைம் பெயிண்டர். இவரோட அப்பா ஒரு ஷாமன், அதாவது நம்ம ஊர்ல எல்லாம் மத போதகர் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி உள்ளவர். இவங்களோட முறைப்படி நகம் வெட்டுறது அப்படிங்கிறது உடம்பளவிலையும் மனதளவிலையும் துரதிஷ்டத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறது இவங்களோட நம்பிக்கை. அதனாலேயே மனுஷன் கிட்டத்தட்ட 34 வருஷமா நகமே வெட்டாம வாழ்ந்துகிட்டு வந்திருக்காரு. ஆனா இன்னைக்கு அதுதான் இவர் உலக அளவுல ஃபேமஸ் ஆக்கியிருக்கு. கிட்டத்தட்ட லெஃப்ட் ஹேண்ட்ல 388.85 சென்டிமீட்டரும், ரைட் ஹேண்ட்ல 205.6 சென்டிமீட்டரும், டோட்டலா 594.45 சென்டிமீட்டர் அளவுக்கு நகத்தை வளர்த்திருக்காரு. இது ஒட்டுமொத்தமா 6 மீட்டர் நீளம். இதனாலே லாங்கஸ்ட் ஃபிங்கர் நெயில்ஸ் ஆன் ஏ பேர் ஆஃப் ஹேண்ட்ஸ் அப்படிங்கிற கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டையும் இவர் படைச்சிருக்காரு. ரெக்கார்டு வாங்கின கையோட அதை தன்னோட மனைவிக்கு டெடிகேட் பண்ணி ஆனந்த கண்ணீரும் அடிச்சிருக்காரு. அதுக்கு காரணம் இவர் காலையில குளிப்பாடுறதுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் இவர் மனைவி தான் இவருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுவும் கிட்டத்தட்ட 34 வருஷமா. ஒரு மத நம்பிக்கையினால உருவான ஒரு விஷயம் இன்னைக்கு இவர் உலக அளவுல ஃபேமஸ் ஆக்கியிருக்கு. டேவிட் ரஷ் ஒரு கின்னஸ் ரெக்கார்டை பிரேக் பண்றதே ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த மனுஷன் கிட்டத்தட்ட 380க்கும் மேற்பட்ட கின்னஸ் ரெக்கார்டை பிரேக் பண்றாரு. தூக்குறது, தவறுது, வெட்டுறதுன்னு இந்த மனுஷன் பண்ணாத வேலையே கிடையாது. இவரோட ரெக்கார்ட் பிரேக்கிங்ல இது வரைக்கும் இவர் என்னெல்லாம் பண்ணிருக்காரு அப்படின்னா, ஒரு சிங்கிள் டயர் உள்ள பைசைக்கிள்ல கிட்டத்தட்ட 7க்கும் மேற்பட்ட பவுலிங் பால்ஸை ஹோல்ட் பண்ணி 10 செகண்டுக்கு மூவ் ஆயிருக்காரு. 1 நிமிஷத்துக்குள்ள அளவுக்கும் அதிகமான கிவிஸ் பழத்தை கட் பண்ணியிருக்காரு. மரத்தை இருக்கக்கூடிய செயின் சவை தலைக்கு மேல வச்சுக்கிட்டு 200 மீட்டருக்கு மேலேயும் ஹோல்ட் பண்ணி நடந்திருக்காரு. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த உலகத்திலே அளவுக்கு அதிகமான கின்னஸ் ரெக்கார்டை பிரேக் பண்ண ஆள்ல இவரும் ஒருத்தர். ஹில்டா பாசி நைஜீரியாவை சேர்ந்த ஹில்டா பாசி அப்படிங்கிற இவங்க ஒரு ப்ரொஃபஷனல் குக்கர். அந்த ஊர்ல இவங்க ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஆள். இவங்களோட திறமையை புரிஞ்சுக்கிட்ட ஒரு டிவி ஷோ இவங்களுக்கு ஒரு காம்படிஷன் நடத்துறாங்க. அந்த காம்படிஷனோட ரூல் என்ன அப்படின்னா, எந்த ஒரு டைமிங்கும் கிடையாது. இவங்க டயர்ட் ஆகுற வரைக்கும் அவங்க சாப்பாடு செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை வெறும் 5 நிமிஷம் மட்டும்தான் பிரேக் எடுத்துக்கணும். இவங்க எல்லா சாப்பாடையுமே தனியா தான் பண்ணணும், எந்த ஒரு செஃபோட உதவியுமே இல்லாம. 1 மணி நேரத்துக்குள்ள மினிமம் 2 ஐட்டமாவது இவங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கணும். இப்படி ஒரு காம்படிஷன் நடக்க போகுது அப்படின்னு அங்க இருக்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச உடனேயே அந்த நாட்டோட வைஸ் பிரசிடென்ட், கவர்னர், அந்த நாட்டோட ஃபேமஸ் சிங்கர்னு எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்தாங்க ஹில்டா பாசியை என்கரேஜ் பண்ண. கிட்டத்தட்ட தொடர்ந்து 3 நாள் இந்த காம்படிஷன் நடக்குது, எந்த ஒரு ரெஸ்ட்டுமே இல்லாம. ஒரு ஊருக்கே சாப்பாடு போடுற அளவுக்கு ஹில்டா பாசி சாப்பாடு ரெடி பண்ணாங்க. ஒரு செஃப் தொடர்ந்து இவ்வளவு மணி நேரம் சமைச்சது அப்படிங்கிறது வரலாற்றிலே இதான் முதல் தடவை. ஜோஸ்வா ஐலா
இந்த உலகத்திலே வேகமான பஞ்சர் அப்படின்னா அது இவர் தான். ஒரு நிமிஷத்துல கிட்டத்தட்ட 453 பஞ்ச் வரைக்கும் பண்ணுறாரு. ஒரு செகண்டுக்கு 7ல இருந்து 8 பஞ்ச். ஜோசுவா அப்படிங்கிற இவர் ஒரு கருப்பினத்தவர். 2015 இவங்களோட ஃபேமிலி இங்கிலாந்துல போய் செட்டில் ஆகிறாங்க. இவர் ஒரு கருப்பினத்தவர் அப்படிங்கிறதுனாலே யூகே ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பசங்க இவரை ரொம்பவே புள்ளி பண்ணி பேசியிருக்காங்க, அடிக்கவும் செஞ்சிருக்காங்க. அதனால ஜோசுவாவோட அப்பா இவரை போய் ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கிளாஸ்ல ஜாயின் பண்ணி விடுறாரு. கிட்டத்தட்ட 6 வருஷமா பிராக்டிஸ் பண்ணி யூகேல நடந்த ஒரு டேக்வாண்டோ காம்படிஷன்ல ஜாயின் பண்ணி கப்பையுமே ஜெயிக்கிறாரு. ஏப்ரல் 17 2025 நடந்த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல 2 மணி நேரத்துல கிட்டத்தட்ட 3 வேர்ல்ட் ரெக்கார்டு வரைக்கும் வாங்கியிருக்காரு. ஜாஸ்மின் சாரிஸ்டோ ஒரு பெரிய சைஸ் ரோலிங் பால் மேலே ஏறி நின்று நடக்கிறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆனாலும் மூஞ்சி முகரெல்லாம் உடஞ்சிரும். ஆனால் 1 ஹவர்ல 1100 மீட்டர் வரைக்கும் ரோலிங் பால் மேலே ஏறி நின்று நடந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணவங்க தான் ஜாஸ்மின் சாரிஸ்டோ. 1100 மீட்டருங்கிறது எந்த அளவுக்கு பெருசு அப்படின்னா ஒரு அமெரிக்கன் ஃபுட்பால் ஃபீல்டை 10 தடவை நடக்கிறதுக்கு சமம். அவ்வளோ தூரத்துக்கு ரோலிங் பால் மேலே பேலன்ஸ் பண்ணி நின்று வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணவங்க தான் ஜாஸ்மின். செப்டம்பர் 30 2024 தான் இவங்க இந்த ரெக்கார்டை பண்றாங்க. மேனார்ட் வில்லியம்ஸ் 78 வயசுள்ள அந்த தாத்தா கிட்டத்தட்ட 30 நிமிஷம் பிளாங்க் பொசிஷன் பண்றாரு. இந்த உலகமே ஆச்சரியமா பாக்குது. இந்த மாதிரி பிளாங்க் பொசிஷன் பண்றது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுவும் ஒரு 78 வயசுள்ள ஒரு ஆள் பண்றாரு அப்படிங்கிறது நம்பவே முடியாத ஒரு விஷயம். ஆனா அதையும் செஞ்சு காமிச்சு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணவர் தான் மேனார்ட் வில்லியம்ஸ். நாமெல்லாம் 70 வயசுக்கு மேல கீழே விழுந்தோம்னா நம்மள தூக்கி விடுறதுக்கே ஒரு ஆள் வேணும். மேனார்ட் வில்லியம்ஸும் அதே மாதிரி தான். 78 வயசுல 30 நிமிஷம் தொடர்ந்து பிளாங்க் பொசிஷன் பண்றது எந்த அளவுக்கு பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படிங்கிறது அதை பண்றவங்களுக்கு தான் தெரியும். ஆனா அதை வழியே மீறி கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல இடம் பிடிச்சவர் தான் மேனார்ட் வில்லியம்ஸ். இந்த வீடியோல யார் பண்ண ரெக்கார்டு உங்களை ரொம்பவே ஆச்சரியப்படுத்துச்சு அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. அதோட நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க.